நாடார் சமுதாயத்தில் பிறந்தேன் என்பதற்காக நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இதெல்லாம் அசிங்கம், வெட்கக்கேடுதெல்லாம். இதுக்கு 50 வருஷமா 2 பேரும் குப்பை கொட்டிட்டு இருக்காங்க. நாம் அரசியலையும் அரசாங்கத்திலும் நேர்ந்தவர்கள் தான், பொட்டலம் அடிக்க மட்டும் உரியவர்கள் அல்லர் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்ட வேண்டும். எவ்வளவுனா ஊழல் செய்யலாம், எவ்வளவுனா சொத்து கொள்ளடிக்கலாம், அதெல்லாம் மக்கள் ஏத்துப்பாங்களா? பாட்டாளி மிஷன் ஏத்துக்க மாட்டாங்களாமா? யாரை பற்றி எங்கே எழுதுகிறீர்கள்? எங்கள் சமுதாயத்தை பற்றி நீங்கள் எழுதுவீர்கள், நாங்கள் எல்லாம் அங்கே இருந்து அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போமா? இந்த டிவி கிரைண்டரு ஓடாது, ஏதோ ஓடல. இன்னைக்கு கிரைண்டர் எல்லாம் செடி வளர்த்துட்டு இருக்காங்க உள்ள. குனிந்து குனிந்து கும்பிடு போட்டும் அடிமை கூட்டம் நாங்கள் அல்லர். எதையும் எதிர்ப்பு நிற்போம், அரசியல் வானத்தில் மின்னுவோம். தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சர்னா என்னமோ தெய்வம், அப்படி கடவுள் அப்படிலாம். என்ன முதலமைச்சர்? இது 2 சமுதாய இணைவு நிகழ்ச்சியாக கூட நாம் பார்க்கலாம். இன்னைக்கு விவசாயிகள் 80 பேர் இன்னைக்கு தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. வயிறு எரிக்குது, பாவமா இருக்கு அவங்க எல்லாம் பார்த்தாரு. இவங்க அதை கவலைப்படுறாங்களா? இதுல யார் வந்து வரணும், பொதுச் செயலாளர் வரணும், யார் தலைவராக வரணும், யார் செயல் தலைவராக வரணும், இதெல்லாம் இதுதான் கவலைப்பட்டு இருக்காங்க. தவிர விவசாயிகளை பத்தி யாரும் கவலைப்படல. இதெல்லாம் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி என்று நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால், ஒரு போராட்டம் வெற்றி பெற்று விட்டது என்று சொன்னால் அதற்கு நன்றி தெரிவிப்பதற்கு ஒரு நல்ல மனம் வேண்டும். அது என் சமுதாயத்திற்கு இருக்கிறது. அந்த பாராட்டை தெரிவிப்பதை பெற்றுக்கொள்வதற்கு ஒருவர் போராடி இருக்கிறார், முதலில் கை கொடுத்திருக்கிறார். அதை பெறுவதற்காக அவர் இங்கே வருகை தந்திருக்கிறார். இது 2 சமுதாய இணைவு நிகழ்ச்சியாக கூட நாம் பார்க்கலாம். அதற்காக இது 2வது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி என்று நான் சொல்லுவேன். நாடார் சமுதாயத்தில் பிறந்தேன் என்பதற்காக நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஏன் தெரியுமா? எங்கும் அநீதி என்று ஒன்று வந்துவிட்டால் எதிர்த்து நின்று போராடு என்று என்னுள் விதையை விதைத்தது என் சமுதாயம். எதற்கும் எவருக்கும் பயப்படாதே, கோழையாக வாழ்வதை விட வீழ்வதே மேல் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தது என் சமுதாயம். எனவே அதற்காக நான் இந்த நேரத்தில் பெருமைப்படுகிறேன். என் தகப்பனார் அவர்கள் அடிக்கடி கூறுவார், உழைத்து உழைத்து ஓடாய் போனது நம் ஜனம், ஊருக்காகவே உழைத்தது நம் ஜனம். நாடார் என்பவர் பொன் நாடார், பொருள் நாடார், எதையும் நாடார். நாம் அரசியலையும் அரசாங்கத்திலும் நேர்ந்தவர்கள் தான், பொட்டலம் அடிக்க மட்டும் உரியவர்கள் அல்லர் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்ட வேண்டும் என்று சொல்லுவார். அந்த வகையில் இன்றைக்கு காமராஜர் அவர்கள் கொண்டு வந்து காட்டினாரே மதிய உணவு திட்டம், அந்த திட்டத்தை அடிக்கவோ மாற்றி அமைக்கவோ எந்த கட்சியாலும் முடிந்ததா? முடியாது. உலகத்திலேயே அப்படி ஒரு திட்டம் இன்றைக்கு கிடையாது என்கின்ற அளவிற்கு நம் சமுதாயம் இந்த உலகத்திற்கு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் ஒரு வரலாற்று பிழை, அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது, மேடையில் ஏறும் பொழுது வேதனையாக இருந்தது. ஒரு வரலாற்று பிழை, அதை தீர்ப்பதற்கு ஒருவர் மருத்துவர் வந்திருக்கிறார், தொடங்கி இருக்கிறார். நன்றி ஐயா. யாரை பற்றி எந்த பாடத்திட்டத்தில் எழுதுவது? யாரை பற்றி எங்கே எழுதுகிறீர்கள்? எங்கள் சமுதாயத்தை பற்றி நீங்கள் எழுதுவீர்கள், நாங்கள் எல்லாம் அங்கே இருந்து அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போமா? முடியாது. பனி மூட்டம் என்றார்கள், வானிலை சரியில்லை என்றார்கள், எந்த விமானமும் ஓடவில்லை என்றார்கள். வருகை தந்தே ஆக வேண்டும். காமராஜர் அவர்களின் சார்பாக இந்த கூட்டத்திற்கும் ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லி தர வேண்டும் என்று வந்தேன். அண்ணன் கராத்தே செல்வின் அவர்களின் சார்பாக நன்றி கோரியே தர வேண்டும் என்று வருகை தந்தேன். வெங்கடேஷ் பண்ணையார் அவர்களின் ஞாபகமாக இங்கே நன்றி சொல்லியே தீர வேண்டும் என்று இங்கே வந்தேன். என் அன்பு சகோதரன் ராக்கெட் ராஜா அவர்களுக்காக நன்றி சொல்லியே தீர வேண்டும் என்று இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்காக நமது ஐயா அவர்களை போல இன்னும் எத்தனையோ தலைவர்கள், இது அரசியல் சார்பற்ற ஒரு பாராட்டு விழா. இங்கே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் மத்திய அமைச்சரை சந்தித்து கொடுத்தார்கள், நானும் கொடுத்தேன். இதை திருத்தியாக வேண்டும் என்று. அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதற்காக ரெப்ரசன்டேஷன் கொடுத்தார்கள். அதே போல திமுக தலைவர் கருணாநிதி அவர்களின் சார்பாகவும் கொடுக்கப்பட்டது. இதுபோல எத்தகைய தலைவர்கள் இதற்காக மத்திய அரசாங்கத்திடம் முறையிட்டிருந்தாலும் அவர்களுக்கு நன்றி. மோடி அவர்களுக்கு நன்றி. அதே போல உடனடியாக இதை எடுத்தே ஆக வேண்டும் என்று இதற்காக பாடுபட்ட ஜவ்டேகர் அவர்கள், இன்னும் சொல்ல போனால் மத்திய
இந்த கல்வி அமைச்சர் உபேந்தர் குஷ்வா அவர்கள் முதல் நாளே சென்று நான் நன்றி தெரிவித்தேன். ஏன் தெரியுமா? நாங்கள் வெறுமன ஆப்ளிகேஷனுக்காக மட்டும் வருபவர்கள் அல்ல, நன்றி தெரிவிக்கும் கூட்டம் எங்கள் கூட்டம் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அடுத்த நாளே சென்று நான் நன்றி தெரிவித்தேன். எனவே நம் சமுதாயம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் இந்த இந்தியாவில் நாம் ஒரு சிறப்பான ஒரு அங்கத்தினர் என்பதனை நாம் நிரூபிக்க முடியும் என்பதனை இந்த நேரத்திலே என்னுடைய வேண்டுகோளாக வைத்து இதற்காக போராடிய தலைவர் ஐயா அவர்களுக்கும் அவரது மகனார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒன்றை தெரிவித்துக் கொண்டு குனிந்து குனிந்து கும்பிடு போட்டும் அடிமை கூட்டம் நாங்கள் அல்லர், எதையும் எதிர்ப்பு நிற்போம், அரசியல் வானத்தில் மின்னுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை நன்றிதனை தெரிவித்து விடை பெறுகிறேன். இனிய இந்த விழா மருத்துவர் ஐயா அவர்களுக்காக நடத்தப்பட்டுகின்ற இந்த விழா, அதுவும் குறிப்பாக பெருமைமிக்க நாடார் சமுதாயத்தை இழிவுபடுத்திய அந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலிருந்து அதை நீக்கியதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு சமூக நீதி போராளி. சமுதாயத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்நோக்கி அதில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அதை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவராக, நான் தலைவர் சொன்ன ஐயா கோச்சுப்பார், ஒரு போராளின்னு சொல்லிட்டு இருக்கலாம். எனக்கு முன்பு பெருமைமிக்க நாடார் சமுதாயத்தினுடைய வரலாற்றை பற்றி பெரியவர்கள்லாம் நீங்க பேசியிருக்கீங்க. மருத்துவர் ஐயா அவர்கள் அது எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி, அது நாடார் சமுதாயம் இருந்தாலும் சரி, அது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருந்தாலும் சரி, எங்க மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ அங்கே முதலாக குரல் கொடுப்பது மட்டும் கிடையாது, அங்கே சென்று போராடக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர். குடிதாங்கியின் தஞ்சாவூர்ல குடிதாங்கின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் பிணத்தை ஊர் மத்தியிலே எடுத்துச் செல்லக்கூடாது என்று அந்த ஊர் மக்கள் பிரச்சனை செய்தார்கள். ஐயாவுக்கு அந்த செய்தி சென்றவுடன் ஐயா நேரடியாக அங்கே சென்று அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் பிணத்தை தன் தோளிலே சுமர்ந்து அதை அடக்கம் செய்தவர் ஐயா அவர்கள். அதே போன்று கோயம்புத்தூரிலே கோட்டைமேட்டிலே அங்கே இருக்கின்ற சோதனை சாவடியில் இஸ்லாமியர்களுக்கு அங்கே தடையாக இஸ்லாமியர் பெண்களை அவருடைய பர்காவை எடுக்க செய்த அந்த சோதனை சாவடியில் அந்த தகவல் ஐயாவுக்கு சென்று அங்கே நேரடியாக சென்று அந்த சோதனை சாவடியை போராட்டம் செய்து அகற்றியது ஐயா தான். அதே போன்று இங்கே கர்நாடகாவிலே நம்முடைய தமிழர்களுக்கு அங்கே பாதிப்பு ஏற்பட்ட சூழல், இது நான் சொல்வது 20 ஆண்டுகளுக்கு முன்பு 1000 வாகனங்களில் கர்நாடகாவை நோக்கி ஐயா அவர்கள் சென்று என்னுடைய தமிழர்களை நான் காப்பாற்ற வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டம் செய்தவர் ஐயா அவர்கள் தான். இங்கே நாடார் சமுதாயத்தை பற்றி இழிவான வாசகங்கள் வந்தவுடன் ஐயா மனம் வருந்தினார், கொதித்து போனார். சொல்ல போனா கொதித்து போனார். என்ன இப்படிலாம் இவ்வளோ மோசமா போட்டு இருக்காங்களே. உடனடியாக ஒரு போராட்டம், முதலாக போராட்டத்தை அறிவித்தவர் ஐயா அவர்கள். இங்கு சென்னையில் மட்டும் கிடையாது, மதுரையில ஒரு போராட்டம். பிறகு இறுதியாக வழக்கறிஞர் பாலுவை அழைத்து நீ என்ன பண்ணீங்களோ தெரியாது, இதை நீக்க வேண்டும், வழக்கை போடுங்கள் என்று வழக்கை போட்ட பிறகுதான் அந்த பாடத்தை நீக்கினார்கள் மத்திய அரசு சார்பில். ஆக இது மட்டுமல்ல, இது ஐயா அவர்கள் உங்களுக்கு தெரியும், இலங்கை தமிழர்களுக்காக எத்தனையோ போராட்டம் நடத்தினார்கள். 1992 அப்பொழுது ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி. அப்பொழுது இலங்கை தமிழர்கள் பற்றி பேசினாலே குண்டர் சட்டம், தடா சட்டத்தை போடுகின்ற ஒரு சூழல் இருந்தது. அங்கே ஐயா அவர்கள் மவுண்ட் ரோடில் 10 லட்சம் பேர் வைத்து ஒரு ஊர்வலம் நடத்தி அங்கே தமிழ் உரிமை போராட்டம் என்று அந்த ஊர்வலத்தை நடத்தினார்கள். அந்த ஊர்வலத்தில் இறுதியிலே பேசிய ஐயா அவர்கள் சொன்னார், சிறையா, அது எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது வரைக்கும் நான் 34 முறை நான் ஜெயிலுக்கு போயிட்டேன், எல்லா ஜெயிலையும் பார்த்துட்டேன், எனக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது. 7 ஆண்டுகள் என்ன, 70 ஆண்டுகளுக்காக நான் சிறைக்கு போக நான் தயார், இலங்கை தமிழர்களுக்காக. எனக்கு பின்பு என் பையன், என் மகன் போவான், அப்புறம் அவன் பேரன் போவான், எல்லாம் போவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு ஐயா ஒரு உணர்வுபூர்வமான ஒரு போராளி. ஐயாவை பற்றி சில பேருக்கு புரியல. ஐயாவா ஏதோ இந்த ஒரு சமுதாயத்திற்காக இப்படிதான் இருக்கிறாருல, நிச்சயமா கிடையாது. அது எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி, இன்னைக்கு
கர்ம வீரர் காமராஜ் அவர்களை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருப்பது ஐயா அவர்கள் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மீண்டும் காமராசர் ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரே தலைவர் ஐயா தான். அது காங்கிரஸும் மறந்துட்டாங்க. வேற எந்த கட்சியும் கொண்டு வர போறது கிடையாது. அந்தந்த கட்சி அந்தந்த அவங்களுடைய ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு தவிர உண்மையிலேயும் காமராசர் ஆட்சி வரணும்னா அது நீங்கள் எல்லோரும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயும் காமராஜ் ஆட்சி உணர்வுபூர்வமாக கொண்டு வருவோம். ஏன்னா ஐயா இன்னைக்கு கர்ம வீரர் காமராஜரை பத்தி பேசணும்னு சொன்னா 5 மணி நேரம் பேசுவார், தொடர்ந்து ஐயா பேசுவார். அந்த அளவுக்கு உணர்வுபூர்வம் மனசுல இருக்கிறது ஐயாவுக்குள்ள. ஏன்னா நல்ல நேர்மையான ஒரு ஆட்சி, நியாயமான ஆட்சி, மக்களுடைய ஆட்சி, மக்களுடைய பிரச்சனைகளை நன்கு அறிந்தவர் நம்முடைய கர்ம வீரர் காமராசர் அவர்கள், பெருந்தலைவர் காமராசர் அவர்கள். அது ஏன்னா இன்னைக்கு கல்வியை கொடுத்தது அவர் தான். இன்னைக்கு நம்மளுடைய நீர் மேலாண்மைனா என்னன்னு இந்த காலத்துல 50 வருஷமா இவங்க 2 பேருக்கும் யாருக்கும் தெரியல. வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியாது. ஆனா அப்போ அந்த காலத்திலே காமராசர் அவர்கள் அணைகளை அத்தனை, இன்னைக்கு அதுக்கு பிறகு ஒரு அணை கூட இந்த 2 பேரும் கட்டல. அவர் கொண்டு வந்த தொழிற்சாலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. பெல் நிறுவனத்திலிருந்து, சேலம் ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து, அங்கே நம்ம ரயில் இன்டெகிரல் ரயில்வே கோச்சிலிருந்து எல்லா தொழிற்சாலையை கொண்டு வந்தது அவர் தான் கொண்டு வந்திருக்கார். அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு சின்ன தொழிற்சாலை, நீங்க தென் மாவட்டங்களில் ஏதாவது தொழிற்சாலை இருக்கா? ஒன்றும் கிடையாது. அவ்வளோ மோசமான பிரச்சனைகள் தென் மாவட்டங்களில் இருக்கு இன்னைக்கு. இதையெல்லாம் நிச்சயமாக அது செயல்படுத்த வேண்டும். என்னுடைய அருமை சகோதரர் ஜாகுவார் தங்கம் அவர்கள் என்னை அழைக்கின்ற நேரத்தில் நான் சொன்னேன், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு தென் மாவட்டத்தில் இருக்கு. ஆனா அதற்கு தீர்வு 50 வருஷமா 2 கட்சியும் இன்னைக்கு ஆட்சி செஞ்சோம். அது எந்த ஒரு கொண்டு வரல. இப்போ நாங்குநேரின்னு ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம் கொண்டு வந்தாங்க, அது ஒன்றும் நடக்கல, ஒண்ணுமே இல்லை. அங்கே கங்கை கொண்டான்னு ஒன்று இருக்கு, அங்கே ஒரு சில தொழிற்சாலைகள்லாம் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. நான் அன்னைக்கு சொன்னேன், தாமிரபரணி நம்முடைய ஆறு, வற்றாத ஜீவ நதி. அது மற்ற காவேரி கர்நாடகாவிலேருந்து வந்துட்டு இருக்கு, பிறகு முல்லை பெரியாறு கேரளா சம்பந்தமா, கிருஷ்ணா ஆந்திரா எல்லாம் பிரச்சனையும் நம்ம பாலாத்துல இருந்து அது ஆந்திரா பிரச்சனை இருக்கு, எல்லாமே பிரச்சனையா இருக்கு. ஆனா தாமிரபரணி நம்ம ஊர்ல ஆரம்பிக்குது, நம்ம ஊர்ல முடியுது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அன்னைக்கு நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போவேன். நான் அங்கே ஒவ்வொரு முறையும் நான் போறப்போ பார்த்தா அந்த புன்னக்காயல்ல அங்கே பார்த்தா தண்ணி, அவ்வளோ தண்ணி கடலுக்கு போயிட்டு இருக்கும். அது ஒவ்வொரு முறை பார்க்குறப்ப எனக்குலாம் வயிறுலாம் எரியும். என்னடா அது, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? போன ஒரு வருஷத்துல மட்டும் 13 TMC தண்ணி கடல்ல போயிருக்கு தாமிரபரணியில். 13 TMC. அதுல 1 TMC தண்ணி மிச்சப்படுத்தினா அந்த 4 மாவட்டத்துக்கு குடிநீர் பிரச்சனை தீர்க்கலாம். ஒரே ஒரு TMC தண்ணி மிச்சப்படுத்தினா போதும். ஆனா அவ்வளோ தண்ணி கடலுக்கு போயிட்டு இருக்காரு. 10 கிலோமீட்டர் தாமிரபரணியில் 10 கிலோமீட்டர் அந்த பக்கம் போங்க, வறட்சி. அங்க எல்லாம் சீம கருவேலம். சீம கருவேலன்னு சொன்னப்பதான் தெரியுது, அதுல ஒரு சில நபர்கள்லாம் ஏதோ ஒரு காமராஜர் அவர்கள் வந்து இதுதான் அவங்க ரஷ்யாவிலேருந்து கொண்டு வந்து அதை நட்டாருலாம். அது தவறான ஒரு செய்தி. அதெல்லாம் சீம கருவேலம் வந்தது என்ன, அமெரிக்காவிலேருந்து கோதுமை இறக்குமதி செஞ்சாங்க, கோதுமை இறக்குமதி அப்போ வந்தது. அது கூட விதைகள் அங்கே வந்தது. ஏன்னா சீம கருவேலன் ப்ரோசோஃபிஸ் ஜூலிஃப்ளோரான்னு ஒரு பேர், அது அமெரிக்காவில் உள்ள செடி. அது அங்கே விதையில வந்தது, விதையில வந்து இங்கே எல்லாமே பரவடிச்சது. அதற்கு இவங்க எதுவும் செய்ய முடியல. அதில் பார்த்தா செடி 10 அடி தான், ஆனால் வேறு 300 அடி போவோம். நிலத்தடி நீர் மட்டும் கிடையாது, அங்கே காற்றுல இருக்கிற நீர் உறிஞ்சிடும். அது ரொம்ப மோசமானது. அதை எங்களால் அறக்கற்ற முடியல. அது நிச்சயமாக அதுக்கு அந்த பயாலஜிக்கல் பக் ஒன்று இருக்குது. அது போட்டால் ஆஸ்திரேலியாவில் ஒன்று இருக்குது, சவுத் ஆப்பிரிக்காவில் ஒன்று இருக்குது. அதை போட்டாலே அது சுருங்கி செத்து போயிடும். அது நிறைய எவ்வளோ செய்யலாம் அதெல்லாம். ஆனால் இவங்க அதை செய்ய போகிறது கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க அதை பற்றி தெரியாது. ஏன்னா அது உணர்வுபூர்வமாக இருக்கணும். அதில் இன்னைக்கு தாமிரபரணி இருக்கு, தாமிரபரணி திட்டம் இருக்கு. நான் சொன்ன நீர் மேலாண்மை, காமராசர் அவர்கள் கொண்டு வந்தது நீர் மேலாண்மை. ஏன்னா அங்கங்க அணைகள் கட்டினால் உபரி நீர் திட்டம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 20 திட்டம் இருக்கு, உபரி நீர் திட்டம் இருக்கு. அந்த 20 திட்டத்தை நிறைவேற்றினா போதும், தமிழ்நாடு செழுமையா மாறும். இன்னைக்கு விவசாயிகள் 80 பேர் இன்னைக்கு தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. வயிறு எரிக்குது, பாவமா இருக்கு. அவங்க எல்லாம் பார்த்தாரு. இவங்க அதை கவலைப்படுறாங்களா? இதுல யார் வந்து வரணும், பொதுச் செயலாளராக வரணும், யார் தலைவராக வரணும், யார் செயல் தலைவராக வரணும், இதுதான் கவலைப்பட்டு இருக்காங்க. தவிர விவசாயிகளை பத்தி யாரும் கவலைப்படல. அதெல்லாம் அவங்க செத்துட்டு இருக்காங்க. இதுக்கு யார் காரணம்? இவங்க 2 பேர் தான் காரணம். இது அரசியல் மேடை சொல்ல, ஆனா இது சொல்லி ஆகணும். இது என்னுடைய கடமை, சொல்லி ஆகணும். அது ஒரு ஆறு எடுத்துங்க, தாமிரபரணி ஆறு எடுத்துங்க. அந்த ஒரு ஆறு, அதுல வெள்ளக்காரங்காலத்துல அங்க 8 தடுப்பணைகள் கட்டினா. அதாவது வெள்ளக்காரங்கால மொத்தம் 8 தடுப்பணைகள், 3 அணைகள் இருக்கு. இது கட்டினது யாருன்னா மன்னர் காலத்துல 7 தடுப்பணைகள், 1 மட்டும் ஸ்ரீவைகுண்டம் மட்டும் வெள்ளக்காரங்காலத்தில் கட்டிட்டு போயிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஏதாவது ஒன்று கட்டினாங்களா? அதுல
ஒண்ணுமே இல்லை. அதுக்கு என்ன பண்றோம், அந்த தாமிரபரணி ஆறு, கருமேனி ஆறு, நம்பி ஆறு மூணும் இணைச்சு அங்க இருக்கிற உபரி நீர் இன்னைக்கு 250 கிலோமீட்டர் கால்வாய் இருக்கு, அது 450 கிலோமீட்டர் கொண்டு வரலாம் அதுல. ஏன்னா இதெல்லாம் அவசியம் செய்யணும். ஏன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த தாமிரபரணியில் அதிகமாக தண்ணி போகிறது கன்னியாகுமரி, அதில் அந்த ஆற்றுல தான் போயிட்டு தண்ணி அதிகமாக போயிட்டு கடலுக்கு போயிட்டு இங்கத்தோட போயிட்டு இருக்கு அதில். ஆக இந்த தண்ணியெல்லாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ திருநெல்வேலியிலேருந்து அங்கே போகிற தண்ணி அங்கே கழிவு போயிட்டு இருக்கு. கழிவு திருநெல்வேலி நெல்லையில் உள்ள கழிவு அப்படியே தாமிரபரணியில் போயிட்டு இருக்கு. இந்த நிலைமை தொடர்ந்தா கூவம் பார்த்தீங்களா சென்னையில் எப்படி இருக்குன்னு, கூவத்தோட மோசமாக போயிடும் தாமிரபரணி. இதை தொடர் இந்த நிலை இருக்கக்கூடாது. ஏன்னா அங்கே இருக்கிற கொக்கோ கோலா, பெப்சி கம்பெனி அவங்களுக்கு 19 லட்சம் லிட்டர் பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க எடுக்கிறதுக்கு. ஒரு நாளைக்கு எடுக்கிறது 30 லட்சம் லிட்டர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கணக்கு இல்லை அவங்களுக்குலாம். டயர் கம்பெனி ஒன்று இருக்குது, அந்த டயர் கம்பெனி கழிவு கங்கை கொண்டான கழிவுலாம் இங்கே போயிட்டு இருக்கு, உள்ளே போயிட்டு இருக்கு. இதற்கு என்ன செய்யணும், என்ன திட்டம், என்ன சிறப்பு திட்டம், சிறப்பு பொருளாதார மண்டலம், அதெல்லாம் ஒன்றும் நடக்கலாங்க. அதுனா தமிழ்நாட்டை ஒரு 5 மண்டலமாக பிரிக்கணும். ஒவ்வொரு மண்டலம் ரீஜனல் எக்கனாமிக் கமிஷனர் சொல்லி யூகேல இருக்கிற சிஸ்டம். அந்த ரீஜனல் எக்கனாமிக் கமிஷனர்னா ஒரு கமிஷனர் போட்டு அந்த கமிஷனர் கிட்ட சொல்லணும், இங்க இருக்கின்ற உலகத்துல எங்க வேணா முதலீடு இங்கிருந்து கொண்டு வரணும், இன்வெஸ்ட்மெண்ட், குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும். அதுக்கு அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கணும், அங்கே பிரைஸ் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுத்து ரிவ்யூ பண்ணணும். முதலமைச்சர் 6 மாதம் ஒரு ரிவ்யூ பண்ணணும். அதுல தென் மண்டலம் ஒரு மண்டலம் போட்டு அதுக்கு சிறந்த IAS ஆஃபீஸர், நல்ல நேர்மையான அதிகாரி. இப்ப இருக்கிற அதிகாரிலாம் இன்னும் நேர்மை எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் நினைச்சு பாருங்க, அசிங்கமா இருக்குது. எல்லாம் ஒரு டெல்லிக்கு போனால் எல்லாம் சிரிக்கிறாங்க, தமிழ்நாடா சிரிக்கிறாங்க, உடனே சிரிக்கிறாங்க. இதெல்லாம் எல்லாம் நான் சொல்லுது, ஏன்னா இன்னும் நிறைய நான் பேசுவேன், ஆனால் பேசுகிற மேடை இது கிடையாது இது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி இருந்த நாடு இன்னைக்கு இப்படி இருக்குது, இவ்வளோ மோசமான ஒரு சூழல் இருக்குது. இதுக்கு ஒரு மாற்றம் வந்தாதான் இது தமிழ்நாட்டை முன்னேற்ற முடியும். நிச்சயமா இதை செய்யணும், இது கொண்டு வரலாம். இது அவசியமா, இது 5 வருஷத்துல செஞ்சு முடிக்கலாம், சுலபமா செஞ்சு முடிக்கலாம். ஏன்னா முழுக்க மக்களை பத்தி சிந்திச்சு எப்படி மக்கள் இருக்கணும். ஒரு கல்வி முறை எடுத்துக்கங்க. இன்னைக்கு என்ன கல்வி முறை, காமராசர் அவர்கள் இருந்த நேரத்தில் 60 தனியார் பள்ளிக்கூடங்கள் இருந்தது தமிழ்நாட்டில். மொத்தம் 60 தான் இருந்தது. அதில் 55 யூனிவர்சிட்டி ஸ்கூல்ஸ், 5 தான் தனியார் இருந்தது. ஆனால் இன்னைக்கு லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான தனியார் பள்ளிக்கூடம். ஏன்னா உள்டாவா மாறிடுச்சு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சாராயம் தனியார் கிட்ட இருந்தது, கல்வி அரசாங்கம் நடத்திட்டு இருந்தது. இன்னைக்கு உள்டா தலைகீழ மாதிரி சாராயம் அரசாங்கம் நடத்திட்டு வருது, கல்வி தனியார் கிட்ட போயிடுச்சு. அரசாங்கத்தோட கடமை என்ன, எல்லாத்துக்கும் நல்ல கல்வி கொடுக்கணும். அதுதான் அரசாங்கம் அடிப்படை கடமை. அது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்னா என்ன, எல்லாத்துக்கும் இலவச கல்வி, தரமான கல்வி, CBSE தரத்துக்கு கல்வி. சமச்சீர் கல்வி ஒன்றும் சரியில்லை. ஏன்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் அங்கே போய் அது CBSE தரத்தில் போய் கற்றுக்க முடியல, வெற்றி பெற முடியவில்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். கடந்த ஆண்டு IAS, IIM, IIT, இந்த IIT-JEE சொல்றது, அந்த பரீட்சையில் மொத்தம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அதாவது மொத்தம் இந்தியாவில் 23,000 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. அதில் 9,000 பேர் அதில் தேர்வு பண்ணாங்க. அந்த 9,000 பேரில் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் தெரியுமா தேர்வு பண்ணாங்க? 7 பேர். இதெல்லாம் அசிங்கம், வெக்கக்கேடு. இதெல்லாம் இதுக்கு 50 வருஷமா 2 பேரும் குப்பை கொட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஒன்று, உங்களால் நல்லது செய்யுங்க, இல்லை போங்க, ஒதுக்குங்க, எவ்வளோ செய்யலாம். நம்ம நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டில் கல்வியா 1 பைசா வாங்கக்கூடாது அரசாங்கம். கட்டணமோ நன்கொடையோ பிள்ளைங்க படித்தா கல்வி இலவசம். அது பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, கல்லூரி இருந்தாலும் சரி, எந்த படிப்புனா படிக்கட்டும். அது MBBS, BE, என்ஜினியரிங்கா, எந்த படிப்புனா படிக்கட்டும், இலவசம். படிப்புக்கு 1 பைசா வாங்கக்கூடாது, எல்லாமே அரசாங்கம் பார்த்துக்கணும். அதே போன்று உடம்பு சரியில்லையா, 1 பைசா உங்கள் வீட்டிலேருந்து பணம் செலவு பண்ணக்கூடாது, எல்லாமே அரசாங்கத்தோட கடமை. இதை பற்றிலாம் இவங்களுக்கு எதுவும் கவலை கிடையாது. இது எப்படி கமிஷன் போடலாம், எப்படி கொள்ள அடிக்கலாம், இது எப்படி வரலாம், அப்படிலாம் எல்லா டெண்டரும் ஒன்றா ஒரே ஆளுக்கு எப்படி கொடுக்கலாம், இதில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. தவிர இந்த ஒரு இன்னைக்கு விவசாயிகளை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், வயிறு எரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு, என்ன ஐயா ஒரு விவசாயி, அவருடைய அப்பா ஒரு விவசாயி. எனக்கு இந்த விவசாயத்தில் அவ்வளோ, விவசாயத்துக்குன்னா தனி பட்ஜெட் ஒன்று போடணும். விவசாயத்துக்கு மத்திய அரசு ரயில்வே பட்ஜெட் போட்டாங்கல்ல, அதே போன்று விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டை போடுங்க. அந்த அளவுக்கு தனி பட்ஜெட்டை போட்டாதான் அது விவசாயத்திற்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இன்னைக்கு அந்த பட்ஜெட் எப்படி போடணும், IAS அதிகாரி வச்சு போடணுமா, இவங்களுக்கு எதுவும் தெரியாது. விவசாய சங்கத்தை கூப்பிடுங்க, 100 அமைப்பை கூப்பிடுங்க, வாங்க எல்லா அமைப்பும் கூப்பிடுங்க, 2 நாள் ரூம்ல போடுங்க, உங்களுக்கு என்ன வேணும் நீங்க விவாதம் பண்ணுங்க, என்ன வேணும் அது கடைசியில் இதான் கையெழுத்து தான் விவசாய பட்ஜெட், இந்த ஆண்டு பட்ஜெட், இந்த பிராக்டிக்கல் பட்ஜெட். ஆக இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். நான் சொன்ன 20 நீர் பாச திட்டங்கள் இருக்குன்னு சொன்னேன்ல, அது தாமிரபரணி, அந்த கருமேனி ஆறு, நம்பி ஆறு திட்டம், இணைக்கிற திட்டம் ஒன்று இருக்கு. ஏன்
இந்த காவிரி குண்டாறு திட்டம், விருதுநகர்ல குண்டாறு இருக்கு. காவிரியிலிருந்து அங்க கரூர்ல ஒரு 5 கிலோமீட்டர்ல இருந்து, கரூர்ல இருந்து புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகருக்கு போற குண்டாறு, அந்த திட்டத்தை இணைச்சிங்கன்னா அங்க அந்த பகுதி செழுமையா இருக்கும். திண்டுக்கல் மாவட்டத்தில் 58வது அணை திட்டம் இருக்கு, 58வது கால்வாய் திட்டம் இப்ப 59வது மாறிடுச்சு. அந்த திட்டத்தை நிறைவேற்று. அத்திக்கடுவு அவிநாசி திட்டம், பாண்டியாறு பொன்னம்பழா திட்டம், மேட்டூர் உபரிநீர் திட்டம், தோனி மடுவு திட்டம், எண்ணெய்கோல் புது தும்பலி திட்டம், படையதலா திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம் இருக்கு. இது இப்படி தமிழ்நாட்டில் மொத்தமா ஒரு 20 திட்டம் தான் இருக்கு. இந்த 20 திட்டத்தை நிறைவேற்றினா போதும். இன்னைக்கு 47 லட்சம் ஹெக்டேர் இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். அதுல 30 லட்சம் ஹெக்டேர் வந்து நீர்ப்பாசன விவசாயம், 17 லட்சம் ஹெக்டேர் மானாவாரி இருக்கு. இந்த திட்டத்திற்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? 40,000 கோடி. அவ்வளவுதான். நான் அவ்வளவுதான் சொல்றது ஏன்னு சொல்றேன் தெரியுமா? போன ஒரு வருஷத்துல இந்த இலவசத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்க தெரியுமா? 62,000 கோடி. இந்த டிவி கிரைண்டரு ஓடாது, எதுவும் ஓடலை. இன்னைக்கு கிரைண்டர் எல்லாம் செடி வளர்த்துட்டு இருக்காங்க உள்ள. ஏன்னா எதுவும் ஓடலை. ஒரு வாரம் ஒரு நாள் 62,000 கோடியில் ஒரு 40,000 கோடி இதில் கொடுத்தோன்னா எல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க, விவசாயிகள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஏன்னா இப்போ என்ன ரிவர்ஸ் மைக்ரேஷன், எல்லாம் நகரமயமாக்கல். நரகத்தில் வந்து வேலை இல்லை, அங்கே பொழப்பு இல்லை, எதுவும் இல்லை. அதனால தான் இங்கே வந்துட்டு இருக்காங்க. சென்னை ஜனத்தொகை எவ்வளோ இருக்கு? 92 லட்சம் மக்கள் இருக்காங்க சென்னையில். சென்னை வந்து ஒரு நாடா இருந்ததுன்னா 118வது பெரிய நாடா மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஜனத்தொகை இல்லை. எங்க ரோட்ல படுத்துட்டு இருக்காங்க, வேலை இல்லை, பொழப்பு இல்லை, அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. இப்போ நமக்கு இந்த மோடினால அந்த வேலையும் கிடையாது, இப்போ முடிஞ்சு போச்சு. அது எல்லாம் திரும்பி ஊரை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இல்லை காசு இல்லை, தொழில் இல்லை, எதுவும் இல்லை இங்க. அதனால இதெல்லாம் நிறைய நல்ல செயல்படுத்த, நல்ல நிர்வாகம், நல்ல நிர்வாகம். ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர்னா என்னமோ தெய்வம், அப்படி கடவுள் அப்படிலாம். என்ன முதலமைச்சர்? கர்ம வீரர் காமராசை பார்த்து கத்துக்குங்க நீங்க. அதான் முதலமைச்சருக்கு அழகு. மக்களை போய் சந்திக்கணும். இப்படி எல்லாம் சினிமா 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 போட்டு 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 எல்லாம் ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க அதில். அதனால சினிமா ஒரு பொழுதுபோக்கு, அதுதான் நிஜம் கிடையாது. அதனால தமிழ்நாடு மக்கள் அந்த மனநிலையில் வந்துட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து மக்களை அப்படியே வச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அடிமையா இருக்கணும், அப்படியே கையேந்தணும், அப்படியே பிச்சை எடுக்கணும், அப்படியே குடிகாரனா இருக்கணும், படிப்பறிவு இருக்கக்கூடாது, எந்த இது இல்லாம அப்படியே ஜண்டா இருக்கணும். இருந்தாதான் ஓட்டு போடுவாங்க. கடைசியில் 200-300 ரூபா கொடுத்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆஹா நடந்துட்டு இருக்கு. இதுல இருந்து வெளியில வரணும், மக்களுக்கு விழிப்புணர்வு நடத்தணும். அப்பதான் இது தமிழ்நாடு முன்னேறும். தமிழ்நாட்டை நல்ல அத்துணை துறைகளிலும் முன்னேற்றலாம். இன்னைக்கு 5,10,000 கோடி கடன்ல இருக்கு. 5,10,000 கோடி கடன் சாதாரண. ஒவ்வொரு தலையிலும் 72,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. உங்க ஒவ்வொரு தலையிலையும். இது காரணம் என்ன? ஊழல் ஊழல் ஊழல், பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அந்த ஊழல்லாம் உங்களுக்கு, அது ஊழல் பற்றி பேசினா நிறைய பிரச்சனை பேசிட்டு போயிடலாம். அதில் அவ்வளோ பேசலாம் அதில். ஏன்னா இதெல்லாம் அதிகாரிகள் எப்படி இருக்கணும்? நல்ல நேர்மையாக இருக்கணும். அமைச்சர்கள் நல்ல வழியில் நடத்திட்டு போகணும். ஆனால் அப்படி கிடையாது. அதிகாரி, இங்கே இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க? அமைச்சருக்கு எப்படி கமிஷன் வாங்கலாம், எப்படி பண்ணலாம். அதாவது சினிமாவில் பார்த்தா அரசியல்வாதிகள் தான் ஊழல் லஞ்சம் வாங்கினா, தமிழ்நாட்டை உள்டாவ மாதிரி அதிகாரிகள் தான் இன்னும் அதிகமாக இருக்கிற. சீஃப் செக்ரட்டரியிலேருந்து விஏ வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாறணும், இது மாற்றணும். நல்ல நேர்மையான அதிகாரி எவ்வளோ இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே பனிஷ்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறாங்க. குமுதம் ஆனந்த விகடன் படிச்சுட்டு இருக்காங்க, வேலை இல்லை, பனிஷ்மெண்ட் போஸ்ட்ல. நல்ல நேர்மையான அதிகாரி. ஊழல் லஞ்சம் செய்யறதுதான் பெரிய பதவியில், உயர்ந்த பதவியில் எல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் லஞ்சம் காசு வாங்கி கொடுக்குறவங்க தான் இருக்கிறாங்க. அதில் இந்த நிலை மாறணும், இந்த மென்டாலிட்டி மாறணும். இதை மாத்துறதுக்கு யாரு? மக்கள்கிட்ட அந்த சக்தி இருக்கு. மக்களுக்கு புரியணும், விழிப்புணர்வு செய்யணும். அதுதான் இன்றைய சூழலில் தேவை. ஏன்னா வளர்ச்சி இல்லை, தொழில் இல்லைன்னு நிச்சயமா தப்பு. அது எவ்வளவு செய்யலாம்? தமிழ்நாட்டுடைய கோஸ்ட் கடற்கரை 1050 கிலோமீட்டர் இருக்கு. 1050 கிலோமீட்டர்ல 6 துறைமுகங்கள் இருக்கு. பெரிய துறைமுகங்கள், 20 சிறிய துறைமுகங்கள் இருக்கு. இதுல வந்து வேர் ஹவுசிங் ஹப்னு சொல்லுறது, வேர் ஹவுசிங் கண்டெய்னர் ஹப்ஸ் சிங்கப்பூர் இருக்கு, ராட்டர்டாம் இருக்கு, ஹாங்காங். அது போன்ற இங்க செய்யலாம், தமிழ்நாடு செய்யலாம். இதுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம். இதுல எவ்வளவு பேர் இன்னைக்கு 1.5 கோடி பேர் வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. 84 லட்சம் பேர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்ல பதிவு பண்ணிருக்காங்க, வேலை இல்லாம இருக்கிறாங்க. என்ன காரணம்? இவங்களுக்கு அது பத்தி கவலை கிடையாது. வேலை இல்லையா? இல்லை. இன்னைக்கு நான் என்னோட அறிக்கை ஒன்று வந்திருக்கு இன்னைக்கு. அதுல பார்த்தா இந்தியாவிலே அதிகமா வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலில் தற்கொலை செய்த நபர்கள் அதிகமா இந்தியாவில் தமிழ்நாடு. 1300 பேர் இந்த ஒரு வருஷத்துல வேலை இல்லாம தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. அசிங்கமா இல்லை இதெல்லாம்?
ஆக இதெல்லாம் யாரும் கேட்கறது கிடையாது. இதெல்லாம் சினிமா போட்டால் எல்லாம் பார்ப்பாங்க. எல்லாம் சீரியல் ஒன்று போட்டு விட்டாங்க, சீரியல் இன்னும் பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாம். அப்புறம் அது நான் வேற மாதிரி போயிடுவோம். அப்புறம் அதனால இந்த சூழலில் உண்மையிலையும் காமராசர் ஆட்சி தமிழ்நாடுக்கு அவசியமானது. இதை உறுதியாக நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வருவோம். எல்லோரும் வாருங்கள், சேர்ந்து கொண்டு வருவோம். இது இவங்கள பாட்டாளி மகிழ்ச்சி, இவங்க இப்படி அவங்க அப்படிலாம் நிச்சயமா அப்படிலாம் கிடையாது. ஐயா பத்தி சொன்ன இன்னைக்கு நம்ம OP ராமசாமி ரெட்டியார், அவருக்கு விழா யாரு, நூற்றாண்டு விழா நடத்தியது யாரு? காங்கிரஸ் கட்சியா? இல்ல, ஐயா நடத்தினார். அவங்க மறந்துட்டாங்க, அவங்க கட்சிக்காரங்க மறந்துட்டாங்க. ஐயா நடத்தினார். ஏன்? மிக 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 நேர்மையான முதலமைச்சரா பணியாற்றினார். அந்த காலத்தோட முடிஞ்சு போச்சு இந்த நேர்மை. இப்ப தகுதி என்ன? காமராசர் அவருடைய நூற்றாண்டு விழா ஐயா கொண்டாடினார். இதெல்லாம் ஆனா என்னன்னா இல்லையா, பாட்டாளி கட்சியா, அது ஒரு ஜாதி கட்சிப்பா, இப்படி சொல்றது ஏன்னா இதெல்லாம் வந்து அடக்கிறது இல்லை மக்கள்கிட்ட. எவ்வளோனா ஊழல் செய்யலாம், எவ்வளோனா சொத்து கொள்ளடிக்கலாம், அதெல்லாம் மக்கள் ஏத்துப்பாங்களா? பாட்டாளி கட்சி ஏத்துக்க மாட்டாங்களாமா? இதெல்லாம் ஏன்னா அந்த அளவுக்கு. இதுக்கு இன்னொரு காரணம் வந்து ஊடகங்களும் ஒரு முக்கிய காரணம் இருக்கு. ஏன்னா சில ஊடகங்கள், நான் சொல்ல எல்லா ஊடகங்களும் சொல்ல, ஒரு சில ஊடகங்கள் என்ன பிரச்சனை, என்ன ஊழல் நடந்தா அது அன்னன்னைக்கு சொல்லணும். சொன்னாதான் மக்களுக்கு போய் சேரும். சொல்லாம அது ஒரு வகையில போயிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் நீங்கள் எல்லாம் சிந்தியுங்கள், நல்ல வாருங்கள், எல்லோரும் சேர்ந்து நாம் தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம். என்ன கேட்டாங்க, உங்களுடைய இலக்கு என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என்னோட இலக்கு வந்து ஆட்சி செய்யறது என்னோட இலக்கு கிடையாது. என்னோட இலக்கு என்ன, தமிழ்நாட்டை முன்னேற்றுவது என்னோட இலக்கு. சில பேர்கிட்ட கேள்வி, என்ன இலக்குன்னா தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணும், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணும். என்னுடைய இலக்கு தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும், எல்லா துறைகளிலும் முன்னேற்ற வேண்டும். கல்வியிலையும், சுகாதாரத்திலும், வேலை வாய்ப்பிலும், விவசாயத்திலையும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கணும். எல்லாம் அது ஒட்டுமொத்தமான ஹாலிஸ்டிக் growth ஆஃப் தமிழ்நாடு. அதுதான் என்னுடைய நோக்கம். அதுல ஒரு வகை வந்து ஆட்சிக்கு வந்தாதான் இதெல்லாம் செய்ய முடியும்னு இருக்கு அதுல. அதனால அந்த இலக்கு ஏதோ வரணும் அமைச்சர். நான் 35 வயசுல நான் அமைச்சர் பதவி பார்த்துட்டேன். ஏதோ ஒரு பெரிய 5 வருஷம் நான் இருந்துட்டேன். நான் இந்தியாவுக்கு பல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தோம். அதனால இது வந்து இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்லாம் எல்லாம் நிச்சயமா எனக்கு ஆசை கிடையாது. எனக்கு நோக்கம் இது முன்னேற்றணும். இங்க திலகபாமா வந்திருக்கிறாங்க, கவிஞர் திலகபாமா வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து சிவகாசியில் இருக்கிறாங்க. அவங்க பாட்டாளி கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர், தென் மாவட்டத்தில் உள்ள மகளிர் சங்கத்தின் தலைவராக இருக்கிறாங்க. அவங்க சவுந்தரபாண்டியனார் உடைய பேத்தி, மகள் வழி பேத்தி. அவங்க சவுந்தரபாண்டிய நாடாருக்கு அவருக்கு நமக்கு விழா நடத்திட்டு இருக்கோம். அங்க திண்டுக்கல்ல, அங்க பட்டிவீரன்பட்டியில் அங்க செஞ்சிருக்கிறோம். அங்க சிவகாசியில, மதுரையில் நடத்திருக்கிறோம். இங்க சென்னையில நடத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் எல்லா மக்களும், நமக்கு எல்லா சமுதாயங்களும் வரணும், எல்லா மதமும் வரணும். அதனால இதுதான் நமக்கு செஞ்சுட்டு வரோம். ஏன்னா ஐயா வந்து ஒரு குறுகிய வட்டத்தில் ஐயா ஒதுக்க முடியாது. ஐயா அப்படி ஒதுக்கப்பட மாட்டார். ஐயா வந்து யாரு பாதிப்பு, எந்த சமுதாயம் பாதிப்புனா அங்க குரல் கொடுப்பார். நியாயமா இருந்ததுன்னா ஐயாவை யாராலும் தடுக்க முடியாது. ஐயா பத்தி தெரியும், எதை பத்தியும் கவலைப்படும். என்ன விளைவுகள் வருதோ அதை பத்தி கவலைப்பட மாட்டார். நான் போவேன், அதுதான் செய்வேன். எனக்கு பட்டது, எனக்கு நியாயமா பட்டது நான் செய்வேன், அவ்வளவுதான். அதனால அப்படிப்பட்ட ஒரு போராளி ஐயா அவர்கள். அந்த வகையிலே இந்த விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் சில உணர்ச்சி வசப்பட்டு நான் பேசியிருப்பேன் நான். அதனால ஏன்னா எனக்கு நன்றி. ஏன்னா இன்னும் எவ்வளவு காலமா ஏமாந்துட்டு இருப்பாங்க மக்கள், இன்னும் எவ்வளவு காலமா ஏமாளிகளா இருப்பாங்க. வசனம் பேசா ஏமாந்துடுறாங்க, சினிமாவில் நடிச்சா ஏமாந்துடுறாங்க, அடுக்கு மொழியில பேசினா ஏமாந்துடுறாங்க. இப்படிலாம் பேசி ஏமாந்துடுறது. அப்படி ஏமாந்தா இன்னைக்கு விவசாயிகள் ஒரு பக்கம் இருக்காங்க, தொழில் வளர்ச்சி வீழ்ச்சியில் இருக்கு, வேளாண்மை நெகட்டிவ்ல இருக்கு, பொருளாதார முன்னேற்றம் எதுவுமே கிடையாது, தொழில் யாரும் தொடங்குறது கிடையாது. எல்லா பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அவங்களுடைய சுயநலத்தை தான் யோசிக்கிறாங்க தவிர மக்களை பத்தி யாரும் யோசிக்கிறது கிடையாது இந்த காலத்துல. ஆக எல்லாம் சேர்ந்து வாருங்கள். நிச்சயமாக நம் இலக்கு தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும். முன்னேற்றத்தை நாம் சேருவதற்கு நாம் எல்லோரும் ஒரே
அணியிலே இருக்க வேண்டும். இந்த அணி அந்த அணி இப்படிலாம் எனக்கு வேண்டாம். எனக்கு இன்னொரு இது அரசியல் மேடை கிடையாது. ஆனாலும் இதை சொல்லி ஆக வேண்டும். அந்த வகையிலே இங்கே வழக்கறிஞர், எங்களுடைய வழக்கறிஞர் பாலு ஐயா சொன்னார்னா உடனே பாலு ஒன்று கேஸ் போட்டு விடுவார். சமீபத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள், 11 பேர் நம்முடைய அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் 11 பேர் புதுசாக நியமனம் பண்ணாங்க. ஆனால் அதை ரத்து செஞ்சது யாரு? அதுக்கு காரணம் ஒரு அரசியல் தான் காரணம். ஒரே கட்சியை சார்ந்தவர்கள், அதே இன்னொன்று பார்த்தா ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்படியே போட்டிருக்காங்க. 8 பேர் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அங்கே போட்டாங்க. அதே போல் ஒரே கட்சியை சார்ந்தவர்கள்லாம் போட்டு அது செல்லாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. இது மிகப்பெரிய சாதனை. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்தியாவுடைய புகையிலை மற்றும் மது கொள்கையை நிர்ணயம் செய்தது ஐயா தான். இது நான் சும்மா சாதாரண வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டேன். இது எவ்வளவு பெரிய செய்தி! இது தமிழ்நாட்டுடைய கொள்கை கிடையாது, இந்தியாவுடைய புகையிலை கொள்கை, டுபாக்கோ பாலிசி. பொது இடங்களிலே புகைப்பிடிக்க கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தது, எச்சரிக்கை விளம்பரம் கொண்டு வந்தது, எவ்வளோ பெரிய போராட்டங்கள்லாம் டுபாக்கோ லாபி எவ்வளோ எதிர்த்தாங்க. அதெல்லாம் அதை மீறி இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது. என்னென்ன, இந்தியாவில் உள்ள தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மது கடைகளை மூட வேண்டும். இது சாதாரண தீர்ப்பு கிடையாது, எவ்வளோ பெரிய தீர்ப்பு. இதனால அதாவது மதுவால ஒரு ஆண்டு இந்தியாவில் 18 லட்சம் பேர் இறக்கின்றார்கள், புகையால 10 லட்சம் பேர் இறக்கின்றார்கள், 28 லட்சம் பேர் இறக்குறாங்க ரெண்டுத்துல. அப்படி இந்த ஐயா இந்த கேஸை போட வச்சு உச்சநீதிமன்றத்தில் கேஸ், இதுக்கு பாட்டாளி வச்சு கேஸை போட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருது. ஆனால் அதில் ஊடகத்தில் வந்ததா? அதெல்லாம் போட மாட்டாங்க அதெல்லாம். ஏன்னா இதுதான் நம்ம செஞ்சது. ஏன்னா ஐயா இது மது கொள்கை, மது ஒழிக்கணும்னு எவ்வளோ போராட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். அதனால இதையெல்லாம் செய்து தொடர்ந்து இதோட கடமையா செஞ்சுட்டு வரோம். இது நம்மளுடைய கடமை. இது ஏன்னா அடுத்த தலைமுறை நம்ம நல்லா வரணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல கல்வி அறிவு பெற்று இருக்கணும். அதான் நோக்கம். மற்ற 2 பேரும் சேர்ந்து என்னன்னா, அடுத்த தேர்தல் எப்படி ஜெயிக்கலாம், எப்படி கொள்ளடிக்கலாம், அடுத்த தேர்தலுக்குள்ள எவ்வளவு காசு கொடுத்து ஓட்டு வாங்கலாம். ஆனால் நம்ம அடுத்த தலைமுறை எப்படி இருக்கலாம், அடுத்த 50 வருஷமா தமிழ்நாடு எப்படி இருக்கணும், இதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், சில்லறை வணிகத்தில் அந்நியர் நேரடி முதலீடு வந்த நேரத்தில் முதலாக குரல் கொடுத்து போராடிது ஐயா தான் போராடினாரு. அதுக்கப்புறம் தான் மற்ற கட்சியெல்லாம் வந்தாங்க. அப்போ ரிலையன்ஸ் சொன்னார் போராட்டம், யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம், பயந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்க காசுலாம் வாங்கி விட்டாங்க, உள்ள விட்டாங்க. அதனால இதை எதுனாலும் பாதிப்பா, மக்களுக்கு பாதிப்பா, பாமர மக்களுக்கு பாதிப்பா, முதல் குரல் கொடுத்து இன்னைக்கு ஐயாவுடைய அறிக்கைக்காக மற்ற கட்சியெல்லாம் காத்துட்டு இருக்காங்க. ஏன் காத்துட்டு இருக்காங்கன்னா, அதை பார்த்து காப்பி அடிக்கிறது. எது பார்த்தாலும் முதல்ல அது புள்ளி பிரச்சனை, இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு, அதுதான் வித்தியாசம். ஐயாவுக்கு மற்ற தலைவர்களுக்கு இது பிரச்சனை, இது தீர்வு, எல்லாத்துக்கும் தீர்வு ஒன்று சொல்லிட்டு இருக்காரு ஐயா. மற்றவங்களும் யாருக்கு தெரியல. அதனால இதெல்லாம் நீங்கள் எல்லோரும் உங்கள் சொல்லுங்க, நீங்களாம் மற்றவங்களாம் பேசுங்க. நிச்சயமா ஒரு மாற்றம் வரணும். இதே இந்த நிலைமை இனி தாங்காது, தமிழ்நாடு தாங்காது. ஆனா என்ன நல்லது என்னன்னா, இதுக்கு முன்பு எவ்வளோ சொன்னோம், மக்கள் கேட்குற நிலைமையில இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன சொல்ல, மக்கள் கேட்குற நிலைமையில் இருக்கிறாங்க, அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. வேற வழி கிடையாது, அந்த மனநிலையில் வந்துட்டாங்க. அதனால அந்த மாற்றங்கள் எல்லாம் நாம் எல்லோரும் சேர்ந்து, அதில் எந்த ஜாதியோ எந்த மதமோ எந்த இனமோ மொழியோ பாகுபாடின்றி அனைவரும் சேர்ந்து, நாம் எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டை நாம் முன்னேற்றுவோம். அது நாம் எல்லோரும் அணி சேர்வோம் என்று இந்த இனிய விழாவை ஏற்பாடு செய்த அத்துணை பேர், குறிப்பாக என்னுடைய அன்பு தம்பி வினோத் நாடார் மற்றும் ஜாகுவார் தங்கம் அவர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தை தெரிவித்து அமர்கின்றேன். ஒரு போராளி என்ற முறையிலே தான் நான் இந்த காரியத்தை செய்தேன். 2012 அக்டோபர் மாதத்திலே ஒரு நாள் இந்த சமச்சீர் கல்வியை பற்றி, சமச்சீர் கல்வியை கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்திலே எங்கள் கட்சியினுடைய தலைவர் ஜே.கே. மணி அவர்கள் போராடிய பொழுது, அதை அப்பொழுதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அதை அறிவித்தார். நான் உடனே அந்த கூட்டத்தொடர் அன்றைக்கே முடிகிறதுக்கு முன்னாலேயே ஜே.கே. மணிகிட்ட சொல்லி, அது சமச்சீர் கல்வி அல்ல, ராமதாஸை சமரசம் செய்வதற்கான கல்வி கொண்டு வந்திருக்கிறார், எனக்கு அதில் பிடித்தமில்லை என்று சொன்னேன். இது ஆரம்பம்தான், போக போக சரியாயிடுன்னு சொன்னார் அவர்.
அதை பற்றி இந்த சிபிஎஸ்சி எப்படி இருக்கும், இது எப்படி இருக்குன்ற மாதிரி படிக்கும் பொழுது தான் இந்த 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இந்த மாதிரி வரலாற்று ஒரு பிழை இருந்தது. அதை பார்த்து உடனடியாக நான் ஒரு அறிக்கை விட்டேன். மீண்டும் 2வது முறையாக ஒரு அறிக்கை விட்டேன். பல்வேறு அமைப்புகள் போராடினார்கள். ஆனாலும் அதற்காக ஒரு குழுவை போட்டார்கள். ஆனாலும் பயனில்லை. கடைசியிலே சமூக நீதி பேரவையினுடைய தலைவர் பால் அவரிடம் சொல்லி உடனடியாக அந்த வழக்கை போடுங்கள் என்று சொன்னேன். அந்த வழக்கிலே பால் வெற்றி பெற்றார். ஒட்டுமொத்த அந்த பிழை திருத்தப்பட்டது. அதனால் இந்த நேரத்தில் வெற்றி பெற்ற பாலுவை நாம் மீண்டும் நீங்கள் கரவொலி எழுப்பி அவரை பாராட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நாடார் சமுதாயம் தமிழகத்திலே இந்தியாவிலேயே ஒரு பெருமைக்குரிய சமுதாயம். அவர்கள் இல்லாத துறை இல்லை. ஆனால் இவற்றுக்கெல்லாம் மூலதனம் எது என்று சொன்னால் உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. உலகத்தில் இருக்க எந்த இனமானாலும் அல்லது சமுதாயமானாலும் அல்லது நாடானாலும் இந்த உழைப்பு இல்லை என்று சொன்னால் எந்த இனமும் எந்த சமுதாயமும் எந்த நாடும் முன்னேறாது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்திற்கு இந்த உழைப்பை பற்றி சொல்லிக் கொடுத்தவர்கள் இந்த பெருமைக்குரிய நாடார் சமுதாயம். காலையிலே தொடங்கி இரவு 12 மணி வரை உழைக்கின்ற மக்கள் இந்த சமுதாயத்தை பற்றி, இந்த சமுதாயத்தை பார்த்து பிற சமுதாய மக்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த வம்புக்கும் போக மாட்டார்கள். ஆனால் வந்த வம்பையும் விட மாட்டார்கள். அந்த வகையிலே தமிழக வரலாற்றை எழுதும்போது நாடார் சமுதாயத்தை பற்றி எழுதாமல் ஒரு வரலாறு இருக்க முடியாது. அரசியல் வரலாறாக இருந்தாலும், சமூக வரலாறாக இருந்தாலும், ஆன்மீக வரலாறாக இருந்தாலும், கல்வி வரலாறாக இருந்தாலும், வணிக வரலாறாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் முன்னணி இருப்பது நாடார் சமுதாயம்தான். இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, தஞ்சை ஏஒய்எஸ் பரிசுத்த நாடார், ஆறுமுகநேரி தியாகி தங்கவேல் நாடார், கேடிகே தங்கமணி, கர்ம வீரர் காமராசர், மார்ஷல் நேசமணி, மாப்போசி. காமராசரை பற்றி அவருடைய பிறந்தநாள் விழாவிற்கு நான் கவிஞர் திலகபாமாவினுடைய அழைப்பின் பேரிலே விருதுநகருக்கு சென்றிருந்தேன். அவரை பற்றி சில வார்த்தைகள் அங்கே பேசினேன். நிறைய பேசினார்கள். கரிக்கோல் ராஜ் அவருடைய ஏற்பாட்டின் கீழே காமராசர் அவர்கள் 16 வயதிலே காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்தார். 30வது வயதிலே வேதாரண்யத்திலே உப்பு சத்தியாகிரகத்திலே கைதாகி சிறைக்கு சென்றார். கொல்கத்தா அலிப்பூர் சிறையிலே அவர் அடைக்கப்பட்டார். விருதுநகர் குண்டு வெடிப்பு அதிலே கூட அவர்
விடுதலையானார். ஆனாலும் கைது செய்யப்பட்டார். 1942 கைது செய்யப்பட்டு 3 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழக பொருளாதாரத்தின், திரும்ப சொல்லுகிறேன், தமிழக பொருளாதாரத்தின் முதுகெலும்பு நாடார் சமுதாயம். இதை சொல்லுவதற்கு நான் பெருமைப்படுகின்றேன். நாடார் சமுதாயத்தின் வணிக சாம்ராஜ்யம் தலைநகரிலிருந்து தொடங்கி குக்கிராமம் வரைக்கும் அவர்கள் இல்லாத துறை கிடையாது. மளிகை, துணி, பாத்திரம், உணவகங்கள், சிறு வணிகம் என்றெல்லாம் அந்த பட்டியல் நீளுகிறது. இந்த சமுதாயத்திற்கே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு பெருமை சேர்க்கிறவர் என்னுடைய இழப்பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஜி சந்தோஷம். அவருடைய வாழ்க்கை வரலாறை, அந்த சகோதரர்களுடைய வாழ்க்கை வரலாறை பாடப்புத்தகத்திலே இடம்பெறச் செய்ய வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் படிக்கின்ற இளைஞர்களுக்கு இப்படி முன்னுக்கு வந்தார்களா, இப்படி உயர்ந்தார்களா என்றெல்லாம் அவர்கள் உயர்வதற்கு வழிவகுக்கும். பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே 13 லட்சம் பேர் அரசு வேலையில் இருந்தார்கள். இப்போது 10 லட்சம் பேர் தான் இருக்கிறார்கள். ஆனால் நாடார் சமுதாயம் 50 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்து கொண்டிருக்கிறது. 50 லட்சம் பேருக்கு. ஒரு சமுதாயம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களிலே இருக்கின்ற இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் 50 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கிறது. இங்கே பாலு கூட சொன்னார்கள், அதிகமாக வணிக வரி கட்டுபவர்கள் இந்த சமுதாயத்தை சார்ந்த வணிகர்கள் தான் என்று சொன்னார்கள். உண்மைதான். தனி வங்கி, மெர்கன்டைல் பேங்க், மறைந்த ராமச்சந்திர ஆதித்தனார் அவரும் என்னை பார்த்தார். அந்த குழு என்னை வந்து பார்த்து ஆதரவு கேட்டார்கள். தொடர்ந்து அந்த வங்கி இவர்களிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பலமுறை அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறேன். ஒரு வங்கியை ஒரு தனிப்பட்ட சமுதாயம் தொடங்கி நடத்தி வருவது நாடார் சமுதாயம் மட்டும்தான். அதிலே நீங்கள் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் பெருமை கொள்ளலாம். அதே மாதிரி ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் ஒரு பாதிரியார். அவர் அயர்லாந்திலிருந்து வந்தவர், உங்களுக்கு தெரியும். இலங்கையிலிருந்து பனைமரம் ஏறி பிழைக்க இந்து சமயத்தின் உயர்ந்த நிலையில் இருந்ததே இல்லை என்று அவர்கள் பிழைக்க வந்தவர்கள் சாணார்கள் என்று அந்த கால்டுவெல் அவருடைய பதிவு செய்திருக்கிறார். இதை நான் சொல்வதில் தவறு கூட இருக்கலாம். ஆனால் இங்கே வரலாற்றை பற்றி ஆராய்ச்சி செய்கின்ற நீங்கள் அதை இதற்காகவும் அந்த பிழையை நீக்குவதற்காக கூட நீங்கள் அதை உண்மை என்று தெரிந்தால் அதற்காக நாம் போராடலாம். அப்படி ஒரு செய்தி. ஆக நாடார் சமுதாயம் போர் புரியும் ஒரு சத்திரிய சமுதாயம். அந்த வகையிலே தான் திருவிதாங்கூரை ஆண்ட மன்னன் மார்த்தாண்டவர்மன், அவனுடைய தளபதி யார்? அனந்தபத்மன் நாடார். 1741 டச்சுக்காரர்கள் இலங்கையை பிடித்தபோது திருவிதாங்கூரை பிடிக்க அங்கே படையெடுக்க அவர்கள் வந்தபோது இந்த அனந்தபத்மன் நாடார் என்ன பண்ணார் தெரியுமா?
நிறைய வண்டிகளை கட்ட வண்டியை கொண்டு போய் கடலோரத்தில் நிறைய நிறுத்திட்டு அதில் பனைமரத்தை வெட்டி பீரங்கி மாதிரி அதில் உள்ளே வச்சுட்டு அவன் அங்கேருந்து படையெடுத்து வந்தவன் அதை பார்த்து அந்த கட்ட வண்டியை பீரங்கி வண்டியாகவும் அந்த பனைமரத்தை பீரங்கி குழாயாகவும் பார்த்துட்டு திரும்பி போயிட்டான். உள்ளே நுழைய முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தளபதி அனந்த பத்மநாபன் நாடார். டச்சு தளபதியே சிறைப்பிடித்த ஒரு மாவீரன் அனந்த பத்மநாபன் நாடார். ஆனால் அந்த அரண்மனைக்கு அவர் பேரை வச்சுருக்காங்க இப்போ. ஆனால் அந்த தச்சன் விலையில் அவருக்கு ஒரு நினைவு சின்னம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மக்களுடைய கோரிக்கை. அதே மாதிரி நுழைவு வாயிலும் ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை. அந்த வகையில் அந்த அனந்த பத்மநாப நாடார் வழியில் பெருமைக்குரிய அட்மிரல் சுஷில்குமார், அட்மிரல் ஆஸ்கர் ஸ்டான்லி சென், அதே மாதிரி ஐஜி அருளை பற்றி இன்றைக்கும் வயதானவர்களுக்கு தெரியும். அவர் தான் முதல் அப்போல்லாம் டிஜிபி அந்த மாதிரி போஸ்ட்லாம் கிடையாது, ஐஜி தான். நேர்மைன்னா நேர்மை, அவரை மாதிரி இந்தியாவில் யாரும் பார்க்கவே முடியாது. ஐஜி அருள் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர். அதே மாதிரி இங்கே கவிஞர் திலகபாமா மற்றவர்களும் பேசினார்கள். WPA சவுந்தரபாண்டிய நாடார், அவரை பற்றி நிறைய இங்கே சொல்லலாம், நேரம் இல்லை. ஆனால் இங்கே பாண்டி பசார் பாண்டிச்சேரி பசார் மாதிரி எல்லாம் நினச்சிட்ருக்காங்க. சவுந்தரபாண்டிய நாடார் பேரில் ஏற்படுத்தப்பட்ட அந்த பசார், அதை அவருடைய பிறந்தநாளன்று AK மூர்த்தி தலைமையில் அந்த பசாருக்கு எப்படி பேர் வந்தது, இனி எப்படி அதை அழைக்கணும் என்று ஒரு தொண்டு பிரசுரத்தை நாங்கள் போட்டு மூர்த்தி அவர்கள் அந்த தெருவில் மற்ற தெருவிலையும் கொடுத்தார்கள். அந்த வகையில் சவுந்தரபாண்டிய நாடார் அவர்கள் இந்த வணிக வளர்ச்சிக்காக 1947 மதுரை திண்டுக்கல் சாலையில் பாண்டியராஜபுரத்தில் மதுரை சர்க்கரை ஆலை, என்னம்மா சரிதானே நான் சொல்கிறது? ஆமாம், மதுரை சர்க்கரை ஆலை. முதல்ல ஒரு சர்க்கரை ஆலையை தமிழ்நாட்டில் உருவாக்குறது யாருன்னா சவுந்தரபாண்டிய நாடார். 1921 நாடார் வங்கி தொடங்க இவர் பாடுபட்டார். LIC நிறுவனத்து போல அதற்கு LIC நிறுவனத்துக்கு முன்னோடியாக இந்தியன் சர்க்கார் லைஃப் இன்சூரன்ஸ் 4 பேர் சேர்ந்து தொடங்கினாங்க. அதற்கும் காரணம் சவுந்தரபாண்டிய நாடார். அது மட்டுமல்ல, இதழியல் துறை உங்களுக்கெல்லாம் தெரியும். தமிழர் தந்தை சிவ ஆதித்தனார் அவர் தொடங்கிய தினத்தந்தி, மாலை முரசு, மாலை மலர், ராணி போன்ற பத்திரிகைகள், அதே மாதிரி மறைந்த KP கந்தசாமி அவர்கள் தொடங்கிய தினகரன் போன்ற பத்திரிகைகள், இந்த இதழியல் துறையில் இவர்கள்தான் அதை நடத்த முடியும் என்று இருந்த காலத்திலே நாங்கள் நடத்த முடியும், நாடார்கள் நடத்த முடியும், சிறப்பாக நடத்த முடியும் என்று இன்றைக்கும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயம் இந்த நாடார் சமுதாயம். அந்த வகையிலே பெருமைக்குரிய இந்த சமுதாயத்திலே பிறந்த நீங்கள் ஒவ்வொருவரும் பெருமைப்பட்டு கொள்ளலாம். அந்த வகையிலே இன்னும் எல்லா நிலையிலும் நீங்கள் முன்னேற வேண்டும். நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல இணக்கத்துக்காக, சமூக நல்லிணக்கத்திற்காக நாம் பாடுபடுவோம்.
என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையிலே எந்த பிரச்சனையானாலும் இது அந்த சமுதாயம் என்று இல்லாமல் எந்த சமுதாயமாக இருந்தாலும் அந்த சமுதாயத்திற்கு எந்த பாகுபாடும் இல்லாமல் நான் போராடுவேன். அதனாலே நான் என்னை போராளி என்று அழையுங்கள் என்று நான் சொல்லுவதுண்டு. நான் ஒரு போராட்டக்காரன். இப்பொழுது கூட குலசேகரன் பட்டத்தை பற்றி சொன்னார்கள். அங்கே அதற்காக 2 அறிக்கையை நான் கொடுத்திருக்கிறேன். அதை நான் விருதுநகரில் கூட அவருக்கு சொன்னேன், அவர் மறந்து விட்டார். நம்முடைய விஞ்ஞானி. ஆக நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம், மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று இந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியும் முன்னேற்றமும் எல்லா நிலையிலும் முன்னேறுவதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம். இந்த சமுதாயத்திற்கு எந்த பிரச்சனை ஆனாலும் அதற்காக இந்த ராமதாஸ் முன்னால் இருப்பான் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு எனக்கு இந்த பாராட்டை தெரிவித்த எல்லா அமைப்புகளுக்கும் இங்கே அவருடைய பெயர்களை எல்லாம் சொல்ல முடியவில்லை, நேரம் இல்லாதனாலே. ஆக பல்வேறு முயற்சி எடுத்து என்னை நிறைய பேர் வந்து தனித்தனியாகவும் குழுவாகவும் வந்து என்னை தோட்டத்திலே சந்தித்து நன்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன், பாராட்டு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு பாராட்டு ஏற்பாடு செய்த அனைவருக்கும், குறிப்பாக வினோத் நாடார் அவருக்கும், அம்மையார் பேர் விஜயசந்தன் அவர்களுக்கும், அவர்கள் அங்கே என்னை வந்து தோட்டத்திலே சந்தித்து மின்னல் ஸ்டீபன் அவர்கள் அங்கே என்னை வந்து தோட்டத்திலே சந்தித்து ஜாகுவார் தங்கம், ராவணன், இப்படி நிறைய பேர், ராஜா, சீர்காழி ராஜா, இவர்களெல்லாம் தனித்தனியாக நிறைய குழுவாக வந்து என்னை சந்தித்து நன்றி சொன்னார்கள். ரவி, நிறைய பேர் இங்கே பேசியவர்கள். அதனால் அவர்களுக்கெல்லாம் மீண்டும் என்னுடைய நன்றி சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எந்த பாதிப்பு எங்கே இருந்தாலும் நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று இந்த நேரத்தில் கூறி முடிக்கிறேன்.